டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம். தீர்ந்து போன செல்லோ டேப்புடைய ரோல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தூக்கி போடாமல் சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு இது மாதிரி ஒரு ஹேங்கர் எடுத்துகிட்டு அதை நல்ல ஸ்ட்ராங்கான கம் வச்சு ஒட்டிக்கோங்க. க்ளூகன் தான் வேணும் அப்படின்னு இல்லை, ஃபெவிக்விக் அந்த மாதிரியான கம் வச்சு கூட ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேனோ இது போல் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணலாம், கலர் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணலாம் இந்த செல்லோ டேப் ரோல்ஸை. அல்லது கலர் ஷீட்ஸ் வச்சு யூனிஃபார்மாக ஒரே மாதிரி ஒட்டிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதே போல் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. நம்ம இப்போ கிரேப் ஷேப்பில் தான் ஒட்ட போகிறோம். நீங்கள் இது மாதிரி ஒட்டிட்டு கிரேப் கலர், வயலட் கலர் பெயிண்ட் பண்ணிங்கன்னா கூட பார்க்குறக்கு கிரேப்ஸ் மாதிரி ஒரு டெக்கர் பீஸாகவும் இருக்கும். நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்கான கம்மாக ஒட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிஜிலேயோ அல்லது ஹாஸ்டல்லையோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கப்போர்ட் ஃபெசிலிட்டியெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த மாதிரி முடிச்சுட்டு ஒரு ஆணி அடித்து செவரில் மாட்டிட்டேன். இப்போது ஷால் எல்லாம் பார்த்திங்கன்னா லைட் வெயிட் ஷால் ஃபுல்லாக என்ன தான் நம்ம கப்போர்டில் அடுக்கி வச்சாலும் கலைஞ்சு விழுந்துடும். தேடுறதும் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஷால்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஷால் கூட கீழே எங்கேயுமே விழுகாது, சுருக்கமும் ஆகாது. நமக்கு வேணுங்கிறப்ப அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் கப்போர்டில் கூட உள்ள ஹேங்கரில் மாட்டிக்கலாம், அல்லது டவல்ஸு, கிச்சன் டவல்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்ரூமில் உங்களுக்கு ஹேங்கர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரே ஒரு ஹூக் மாட்டிட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் குளிக்க போகிறப்ப உங்களோட அழுக்கு ட்ரெஸ்ஸும் போட்டுக்கலாம், நம்ம கொண்டு போகிற ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது டிப் நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான செல்லோ டேப் ரோல் 2 எடுத்துக்கோங்க. ஒன்று பெருசு, ஒன்று சின்னது எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபோம் ஷீட் அல்லது கலர் ஷீட்ஸ் எது வேணாலும் இருந்துச்சுன்னா இது போல் உள்ளே ஒட்டி எடுத்துக்கோங்க. பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அதுக்காக தான். இல்லை நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுனா கூட அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது போல் எல்லாமே நம்ம செல்லோ டேப் தெரியாத மாதிரி ஃபுல்லாகவே நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துகிட்டு அந்த செல்லோ டேப் அளவுக்கு ரவுண்ட் பண்ணிவிட்டு 2 கார்டு கட் பண்ணிக்கணும். 2 டேப் எடுத்தோம் இல்லையா, அதனால் 2க்கும் ஒட்டுறதுக்காக 2 கார்டும் இதே போல் நான் ஃபோம் ஷீட் வச்சு ஒட்டிக்கிறேன். நீங்கள் கலர் ஷீட்டோ அல்லது கலர் பண்ணாலும் சரி, என்ன வேணுமோ அது போல் பண்ணிக்கலாம். இப்போது இது மேலே நம்ம கட் பண்ண ரவுண்டை வச்சு ஒட்டிடலாம். இப்போ நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும், கண்டெய்னர் மாதிரி. பின்னாடி நீங்கள் ஷீட் வச்சு கவர் பண்ணுறதுனால பண்ணலாம், நான் பண்ணலை, பாட்டமில் இருக்கனால அப்படியே விட்டுட்டேன். இன்னொரு ரோல் எடுத்தோம் இல்லையா சின்னது, அதையும் இது போல் ஃபோம் ஷீட் வச்சு ஒட்டிட்டு அதுக்கும் மேலே கவர் பண்ணிடலாம் அந்த ரவுண்டை கட் பண்ண கார்டு வச்சு. இப்போ ஒரு கண்டெய்னர் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த கார்னர்ஸில் நம்ம என்ன டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது போல் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பிங்க் கலரில் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஹேண்ட் வாஷ்லாம் வாங்கினா அந்த நெட்டுக்கு கொடுப்பாங்களே ஒரு லாக், அது மாதிரி அது இருந்தாலும் வச்சுக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு பாட்டில் மூடி மாதிரி வச்சு ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். ஃபோம் ஷீட் அதுக்கும் ஒட்டிக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஹோல் போட்டு நான் இதில் ஹேங் பண்ணுற மாதிரி உள்ளே எடுக்கிறேன். பாருங்கள், இது போல் எடுத்தாச்சு. பார்க்க அழகாக இருக்கும். நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும், அதுக்காக இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாட்டில் கேப் வச்சு கூட பண்ணிக்கலாம். இப்போ இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம். அல்லது இந்த மாதிரி சின்ன வாட்டர் பாட்டில் இருக்கும்ல, அதை கட் பண்ணிவிட்டு எந்த சைடு வேணாலும் வச்சு ஒட்டிக்கலாம். நான் இது போல் ஒட்டுறேன். இது எதுக்கு அப்படின்னா ஒரு பேங்கிள் ஆர்கனைசராக யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரே சைஸ் பேங்கிள்ஸ் போடுறப்ப அப்படியே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சின்ன சைஸ்லாம் உள்ளே போட்டோம்னா பேங்கிள்ஸ் எல்லாம் கலைஞ்சு ஒன்றோட ஒன்று க்ராஸாக போய் சிக்கிக்கும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ பேங்கிள்ஸ் ஃபுல்லாக உள்ளே போட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் ஸ்ட்ரைட்டாக அந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கும் இது போல். ஸோ இது ஒரு அழகான பேங்கிள் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். டிப் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு ஊதுபத்தி பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது கார்ட்போர்ட் பாக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட, பிஸ்கட் பாக்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்கான பாக்ஸாக எடுத்துக்கோங்க. மேல் பார்ட்டை இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷீட் வச்சு ஒட்டிக்கலாம். அல்லது நீங்கள் வேறு ஏதாவது ஷீட் வச்சு ஒட்டுறதுனா கூட ஒட்டிக்கலாம். இப்போ இந்த சைட்ஸ் எல்லாம் பின் பண்ணி விட்டுடலாம், அப்போ தான் ஷேப் கரெக்டாக நிற்கும். அதுக்காக நான் ஸ்டாப்லர் வச்சு பின் பண்ணிவிட்டு இந்த ஷீட் வச்சு இது போல் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். பேக் சைடில் நான் வழக்கம் போல் ஒட்டலை, ஏன்னா ஷீட் வேஸ்ட் ஆகும், கீழே தானே இருக்க போகுது. அதனால் நீங்கள் வேணுன்னா ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி பெரிய செல்லோ டேப், காலியான செல்லோ டேப் ரோலு நான் 6 எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு 2ஐயும் இது போல் ஒன்றோட ஒன்று வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்.
நீங்கள் 1, 2, 3 எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த 3ஐயும் நம்மளோட இந்த ஷீட் வச்சு ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் கலர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், ஷீட் வைக்கிறனால பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு அழகான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இது ஸ்டேஷ்னரி திங்ஸ் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கிச்சனில் ஸ்பூன்ஸு கரண்டி எல்லாம் வைக்கிறதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது உங்கள் மேக்கப் திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுக்கிட்டோம்னா ஒன்று அங்கங்கே தேட வேண்டியதில்லை, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.